வணக்கம். வாசுதேவன், கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். பிளாஸ்டிக் பாட்டில்களை உடைத்து தொழில் செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் கடந்த 2021 இதை பற்றிய பல்வேறு விழிப்புணர்வு வீடியோவை போட்டிருக்கிறோம். எத்தனையோ தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் எளிதாகவும் எல்லோராலையும் செய்யக்கூடிய வகையில் ஒரு தொழில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழில், அதாவது பெட் பாட்டிலை உடைக்கிற தொழில். இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டிலை உடைக்கிறதுக்கு உண்டான இயந்திரத்தை நீங்க வாங்கணும். அந்த இயந்திரங்களை நமது நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்கிறது. அந்த இயந்திரத்தை வாங்கி உங்க பகுதியில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பாட்டிலை எல்லாம் சேகரித்து அதில் இருக்கக்கூடிய அந்த மூடி, லேபிள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைத்து 30 கிலோ பேக்காக நீங்கள் பேக் பண்ணி நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனம் அதை வாங்கி தரம் பரிசோதித்து உங்களுக்கு அன்றைய சந்தை மதிப்பில் பணத்தை கொடுத்துருவோம். இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த இயந்திரங்களை வாங்கணும். அப்போ அவரவர் என்ன முதலீடு செய்யணும், எந்த அளவிற்கு இடம் இருக்குது, அதை பொறுத்து இயந்திரத்தை நீங்கள் வாங்கலாம். 1 ஹெச்பியிலிருந்து 25 ஹெச்பி வரைக்கும் நமது நிறுவனம் இயந்திரங்களை விற்பனை செய்கிறது. அதற்குரிய சர்வீஸ் நமது நிறுவனமே கொடுக்கிறது. இது எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு இந்த தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பூரில் உள்ள கூத்தம்பாளையத்தில் உள்ள நமது அலுவலகத்திற்கு வந்து இங்கே டெமோ மிஷின் இருக்குது. நீங்கள் பார்த்து இதை பற்றி கேட்டறிந்து இந்த இயந்திரங்களை புக் பண்ணி எடுத்துக்கலாம். நமது நிறுவனம் உங்களுக்கு இயந்திரத்தை புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 15 முதல் 20 தினங்களுக்குள் உங்களுக்கு நேரடியாக நமது பாம்பே ஃபேக்டரியிலிருந்து டெலிவரி கொடுத்துருவோம். இயந்திரத்தினுடைய பராமரிப்பு என்ன, இயந்திரத்தை எவ்வாறு நீங்கள் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பயிற்சி அளித்திருவோம். இந்த தொழில் செய்வதற்குண்டான பயிற்சியை நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த தொழிலை செய்யறீங்க, உங்க பகுதியில் பிளாஸ்டிக் பாட்டில் கிடைக்கல, தொடர்ந்து தொழில் செய்வதற்கு சிரமம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் ரா மெட்டீரியலையும் நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் உங்களுக்கு வாங்கி அனுப்பும். இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டிலுடைய விலை மட்டும் தங்கத்தை போலதான். டெய்லி ஒரு விலை இருக்கும். அன்றைய சந்தை மதிப்பில் என்னவோ அந்த விலைக்கு ரா மெட்டீரியல் அனுப்புவோம். அன்றைய சந்தை மதிப்பு என்ன விலை விற்கப்படுகிறதோ அந்த விலைக்கு உங்களிடம் அந்த சிப்ஸை வாங்குவோம். அதனால விலை என்பது அன்றைய சந்தை மதிப்பு என்னவோ அதை பொறுத்து மாறுபடும். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டிலை வாங்கி தூளா நீங்க உடைச்சு கொடுத்தால் கிலோவிற்கு உங்களுக்கு 5 முதல் 12 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். அப்ப குறைந்தபட்சம் 5 ரூபாய், அதிகபட்சம் 12-15 ரூபாய் வரைக்கும் அப்படிங்கிறது லாபம் கிடைக்கும். அப்ப குறைந்தபட்ச லாபம் அந்த 5 ரூபான்றது கீழே குறையாது. அந்த அளவிற்கு அப்படிங்கிறது ஒரு தொழில் வாய்ப்பு, தொழில் தேவை, இதெல்லாம் இருக்கு. இப்ப இதுல வந்து இந்த 1 ஹெச்பி, 2 ஹெச்பி, 3 ஹெச்பி இந்த 3 மிஷின் எல்லாமே அப்படி சின்ன இயந்திரங்கள். இதுல பாட்டில மட்டும்தான் உடைக்க முடியும். இது 5, 10, 15, 20, 25 இந்த மாதிரி ஹெவி மிஷின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பாட்டில் மட்டும் இல்லாம பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிவிசி பைப்பு, உடைஞ்சு போன சின்டெக்ஸ் டேங்கு, ஆட்டோ ஸ்பேர்ஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த மர்காடு, பம்பரு, வீட்டில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் மக்கு, வாளி, குடம், அது போல மெட்டீரியல், கம்ப்யூட்டர் பாடி, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் வரும், அதையெல்லாம் வந்து நீங்க அந்த ஹெவி மிஷின்ஸ்ல போட்டு அரைக்கலாம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. பிபி, HDPE, LD, இப்படி இது ஒவ்வொன்றும் ஒரு ரகம் இருக்கு. உங்களுக்கு எந்த ரகம் ஈஸியா கிடைக்குதோ அந்த ரகத்தை வாங்கி உங்கள் பகுதியில் நீங்க அதை உடைக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பெட் பாட்டில் வந்து ஒரே அளவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நான் வாடிக்கையாளருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்து விதமான பிளாஸ்டிக்கும் உடைக்கக்கூடிய லெவல்ல நீங்க இயந்திரத்தை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மெட்டீரியல் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி இந்த தொழிலை தொடர்ந்து செய்து நீங்கள் எளிதாக லாபம் சம்பாதிக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா,
இந்த பெட் பாட்டில் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த 38 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். அப்போது அதிக பயன்பாடு உள்ள நகர்ப்புறத்தில் எளிதாக பாட்டில் கிடைக்கும். கிராமப்புறத்தில் அந்த அளவிற்கு பாட்டில் கிடைப்பது சற்று சிரமமாக இருக்கும். அப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் பாட்டில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலை செய்வதற்கு சில சிரமம் ஏற்படும். அதனால் அந்த கிராம பகுதியில் எளிதாக கிடைக்கக்கூடிய விவசாயத்தில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த ட்ரிப் ஓஸு, எலக்ட்ரிக்கல் பைப்பு, வாட்டர் லைன் பைப்பு, சிபிவிசி, இந்த உடஞ்சி போன டேங்க்கு, குடம், மக்கு, அந்த தார்பாய், இந்த அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் சாக்கு, இது போன்று அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சேகரித்து இந்த இயந்திரத்தின் மூலம் நீங்கள் உடைச்சி கொடுத்தால் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போது ஒரு தொழிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒரே நாளில் ஒரு தொழிலை பற்றி முழுமையாக ஒரே வீடியோவில் எங்களால் போடவும் முடியாது, போட்டால் நீங்கள் பார்க்கவும் முடியாது, ரொம்ப போர் அடிச்சு போயிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் இதை பற்றிய புதிய நுணுக்கங்களை, தொழில் செய்ய வேண்டிய வழிவாய்ப்புகளை நாம் எடுத்து சொல்லும் போது அதை ஆராய்ந்து உங்கள் பகுதியில் எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறது, எந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கிறது, எதை வைத்து தொழில் செய்யலாம் என்பதை முடிவு செய்து இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம கோல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் மறுசுழற்சி தொழில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் எந்தெந்த பொருட்களை மறுசுழற்சி செய்து அதன் மூலம் எளிதாக சம்பாதிக்க முடியும், எதிர்காலத்தில் மறுசுழற்சி என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு தொழிலாக இருப்பதால் இனிவரும் காலத்தில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் பொருட்களை திரும்பவும் மறுசுழற்சிக்கு உட்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்குண்டான வழிவாய்ப்புகள் என்ன இருக்குது என்பதை ஆராய்ந்து அதை தேர்ந்தெடுத்து அதை ஒரு தொழிலாக நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் எளிதாக வெற்றி பெறலாம், எளிதாக லாபம் சம்பாதிக்கலாம். அதனால ஒவ்வொரு பகுதியிலும் கிடைக்கக்கூடிய பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி இந்த தொழிலை நீங்கள் செய்தால் மாதம் குறைந்தபட்சம் அப்படிங்கிறது ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கோல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் வழங்குகிறது. இந்த தொழிலை புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இல்லாமல் பழைய இரும்பு கடை நடத்திட்டு இருக்கிறவங்க, இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பால் வியாபாரம், பால் பூத்து வச்சுக்கிறவங்க, இவர்கள் எல்லாமே இந்த சின்ன சின்ன இயந்திரங்களை வாங்கி உங்கள் பகுதியில் அதை நிறுவி அந்த பால் கவர், தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் கவர்களை எல்லாம் அரைத்தால் அதெல்லாம் வந்து பொதுவாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வாங்கிக்கிறாங்க, ஹாலோ பிளாக் அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபேவர் பிளாக்ல மிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நிறைய அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட்டுக்கு மாற்றாக இந்த ஷீட் எல்லாம் பிளைவுட் மாதிரியே ஷீட் வருது. அப்போது இந்த பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் இந்த கவர்களை எல்லாம் அரைத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி பிளைவுட் மாதிரியே வந்து பண்ணுறப்போ கரையான் அரிக்காத உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியரில் பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த பிளைவுட் வந்து புதுருக்கு பயன்பாடு இருக்குது. அந்த பிளைவுட் எல்லாம் தயாரிப்பதற்கு இந்த பிளாஸ்டிக் கவர்களை அரைத்த துகள்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறது. பல நிறுவனங்கள் இந்த பிளாஸ்டிக் அரைத்த துகள்களை வைத்து ஃபேவர் பிளாக் போடுறாங்க. இந்த தரைக்கு பதில் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பெட்ரோல் பங்கு மற்ற ஏரியாலாம் போட்டுருப்பாங்க. அந்த ஃபேவர் பிளாக் எல்லாமே முதல்ல வந்து ரப்பர் மோல்டில் வந்தது. இப்போ உள்ளுக்குள்ள அப்படிங்கிறது வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது, உடையறது இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால அதிக அளவில் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு நிறைய இருக்கு. இதை பயன்படுத்தி பல்வேறு பொருட்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து நீங்கள் கல்ல இருக்கிற இடத்துல கூட வந்து முதல்ல பிளைவுட், இந்த இரும்பு ஷீட்டு போடுவாங்க. அதற்கு பதிலாக இந்த மறுசூழ்ச்சியின் மூலம் தயாரிக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக்காலான உங்களுக்கு அந்த போர்டை வச்சு தான் இன்னைக்கு போடுறாங்க. அதுபோல் அப்படிங்கிறது சென்ட்ரிக் ஷீட்டுக்கு பதில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பயன்படுது. இது மாதிரி இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மறுசுழற்சியின் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை தயாரித்து விற்பனை செய்வதால் எதிர்காலத்தில் அதிக அளவில் இந்த மறுசுழற்சி செய்த அந்த சிப்ஸ் தேவைப்படும். நமக்கு ஒரு நிறுவனம் மாதம் 2000 டன் வேணுங்கிறாங்க. அப்போ அந்த 2000 டன் மாதம் கொடுக்கக்கூடிய லெவலுக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். அதனால் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், எத்தனையோ தொழில்கள் நம்ம பார்த்த தொழில், கேட்ட தொழில், அன்றாடம் நடந்து கொண்டிருக்கும் தொழில்கள், அதையே பார்த்து காப்பி அடித்து அந்த தொழில் செய்வதற்கு பதிலாக ஒரு முக்கியமான தொழில்
அரசாங்கத்திற்கு பெரும் தொல்லையாக இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை திட்டத்தில் நீங்கள் இணைந்து உங்கள் நகராட்சிக்கும் உங்களுடைய சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த பிளாஸ்டிக்களை சேகரித்து முறையாக அதை தரம் பிரித்து உடைத்தும் அரைத்தும் கொடுத்தால் கோல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்குது. இது மட்டும் இல்லாம எதிர்வரும் காலத்தில் பாக்கு மட்டை அரைச்சு கொடுக்கறது, வாழைப்பட்டையை அரைச்சி வாங்க போறோம், பேப்பரை அரைச்சி கலெக்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து அப்படிங்கிறது மறுசுழற்சி செய்வதன் மூலம் ஒரு மாசில்லா சமுதாயத்தை உருவாக்கும் விதமாக நமது கோல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால இந்த சேனலை பாருங்க, மறுசுழற்சியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த தொழிலில் உங்களை இணைத்து மாதம் ஒரு நிரந்தர வருவாயை பெற்றிடுங்கள். நஷ்டம் வராத தொழில், எளிதாக செய்யக்கூடிய தொழில், எல்லா தரப்பினரும் செய்ய வேண்டிய தொழில் பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங். எப்படி இன்னும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பூர்ல இருக்கக்கூடிய நமது அலுவலகத்திற்கு வந்து இந்த டெமோ மிஷினை பார்த்து இதை பற்றி கேட்டறிந்து நீங்கள் இந்த தொழிலில் உங்களை இணைச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.